ஹாய். ஸோ போன வீடியோ வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் ப்ரொபொசிஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அது போய் பாருங்கள். ஓகே, 2 பார்ட்ஸில் இருக்குது. ஸோ ரெண்டுமே பாருங்கள். ஓகேயா? ஸோ இன்றைக்கி வந்து we will be discussing how you can introduce yourself. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? எங்கேனாலுமே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதோட பேசிக் ஐடியா என்னென்னா, நீங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி ஒருத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தணும்? நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பர்சன், உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும், உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னது, நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதை வந்து ஒரு ஸ்மால் ஒரு ஜிஸ்ட்டாக நம்ம கொடுக்குறது தான் இன்ட்ரடக்ஷன். ஓகே, நான் பார்த்த வரையுமே வந்து நிறைய பேர் இதை நிறைய விதமாக பண்ணுறாங்க. சில நேரம் வந்து தேவையில்லாத டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணி சொல்லுவாங்க, விச் இஸ் நாட் நீடட். ஓகேயா? நமக்கு வந்து எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுங்கிறதோட கிளாரிட்டி இருக்கணும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு ஒர்க்குக்கு போகும்போது அவங்க ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் கேட்குற கொஷின் இதுவாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் திஸ் வில் ஹெல்ப் யூ மேக் அ குட் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். சரியா? ஸோ இதுக்கு வந்து ஈஸியாக நம்ம ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னா, நம்ம இந்த நேம் பிளேஸ் அனிமல்ஸ் திங்ஸ்லாம் விளையாடுவோம்ல. ஸோ ஒரு லெட்டர் சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நேம் பிளேஸ் அனிமல் திங் வந்து கண்டுபிடிச்சி எழுதுவோம். ஸோ அதே ஒரு டெக்னிக் இங்கே எடுத்துக்கிட்டு நேமை வந்து அப்படியே வச்சுப்போம், பிளேஸ் அப்படியே இருக்கட்டும். ஆனிமல் பதிலாக அதே மாதிரி தான் இருக்க போது, அதுக்கு பதிலாக அகாடமிக்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. திங்ஸுக்கு பதிலாக டைம் பாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. டைம் பாஸ்னால் அதில் என்ன வரும்? யுவர் ஹாபீஸ். கரெக்டாக? ஸோ இந்த 4 மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரடக்ஷனில் சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம். ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ ஆம் பிரியா, வெரி வெரி சிம்பிள். ஒரு ஐ ஆம் பாரத், வெரி சிம்பிள். ஓகே, பிளேஸ் வந்து 2 வகை இருக்குது. சில பேர் வந்து இப்போ தங்குற இடத்துல பிறந்து வளர்ந்துருப்பாங்க, சில பேர் வந்து இன்னொரு இடத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்துருக்கீங்கன்னா ஐ ஆம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் ஒரு இடத்துல அங்கே இருந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா ஐ வாஸ் பார்ன் அண்ட் brought up in கோயம்புத்தூர், பட் நவ் ஐ ரிசைட் இன் சென்னை. வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இது மூலயமா நம்ம என்ன அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம்? நான் வந்து 2 பிளேஸை சார்ந்த ஒரு பர்சன், இப்போதைக்கு நான் இங்கே இருக்கேன். பண்ணியாச்சா? இப்போ அதுக்கு அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து அகாடமிக்ஸ். அகாடமிக்ஸ்ன்னு வரும்போது நம்மளோட காலேஜ்லேருந்து வி ஷுட் ஸ்டார்ட். ஓகே, ஸ்கூலோட விஷயம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்கூலோட விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு. இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். ஏன்னா அவங்க எஸ்பெஷலி ஒரு கெரியர் ஓரியன்ட் ஜோனில் தேர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் யுவர் டிகிரி. ஓகே, அண்ட் அந்த டிகிரி சார்ந்து ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களா, இதுதான் அவங்க ஃபோக்கஸ். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களோட இன்ட்ரடக்ஷன் கெரியர் ஓரியன்ட் ஜோனில் இருக்கும்போது ஜஸ்ட் ஸ்டிக் டு யுவர் காலேஜ். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ கம்ப்ளீட்டட் மை பேச்சுலர்ஸ் இன் காமர்ஸ் ஃப்ரம் ஏபிசி காலேஜ். ஐ கம்ப்ளீட்டட் மை மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் ஏபிசி காலேஜ். ஓகே, இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் உங்கள் சிஜிபிஏ சொல்லிக்கலாம். எப்படி சொல்லுவோம்? அந்த ஐ செக்யூர்ட் சிஜிபிஏ ஆஃப் 8.6. கிளியரா? ஸோ இப்போ இது மூலயமா நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம்? நான் இந்த டிகிரி முடிச்சுட்டேன், இது வந்து என்னோடய சிஜிபிஏ. ஸோ சிஜிபிஏ கன்வே பண்ணுறது மூலயமா நான் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான லேர்னராக இருந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க. கிளியரா? ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடி ஏரியா ரிலேட்டட் ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆல்சோ ப்ரொக்யூர்ட் அ சர்டிஃபிகேஷன் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் விஜுவலைசேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஃப்ரம் ஏபிசி இன்ஸ்டிடியூட் ஆர் காலேஜ். கிளியரா? அதை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் இன்டர்ன்ஷிப் பற்றி பேசலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அதை வந்து நம்ம எப்படி இல்லை சேர்ப்போம்? ஐ வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஆஸ் அன் இன்டர்ன் அட் ஏபிசி இன்ஸ்டியூட் ஃபார் 3 months. ஸோ அந்த இன்டர்னாக வேலை செஞ்சதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க? லேர்னிங்கை வந்து அதுக்கப்புறம் சேர்ப்பீங்க. எப்படி சேர்ப்பீங்க? ஐ காட் டு நோ ஹவு டு டீல் வித் டேட்டா அண்ட் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன். கிளியரா? ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்கள் அகாடமிக்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸு இதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா அவங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, இதில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் மெயினாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவங்க கம்பெனிக்கு என்ன ஆஃபர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் ஐடியாவாக இருக்கும். ஓகேயா? ஸோ நீங்களும் அதில் தான் வந்து ஓவர் அட்டென்ஷன் கொடுக்கணும்.
ஓகே. ஸோ உங்கள் அகாடமிக்ஸ் அண்ட் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி கிளியராக கன்வே பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி வந்து உங்களோட டைம் பாஸ்ன்னு நான் சொன்னது, அதாவது உங்கள் ஹாபீஸ், உங்களுக்கு இது தவிர வேறு என்ன பண்ண பிடிக்கும். ஸோ யூஸ்வலாக நான் ஒரு கெரியர் ஓரியன்ட் ஸ்பேஸில் இன்ட்ரடக்ஷன் பற்றி பேசும்போது என்ன சொல்லுவேன்னா, உங்களோட ஸ்கில் செட்ஸை வேலை ரீதியாக நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதும் உங்கள் ஹாபீஸ் அடியில் ஆட் பண்ணலாம். பட் இது நீங்கள் உண்மையாலுமே பண்ணுற விஷயமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் மை ஃப்ரீ டைம் ஐ லேர்ன் ஹவு டு என்ஹான்ஸ் மை எக்ஸல் ஸ்கில்ஸ். இது வந்து வேலை ரீதி தான், ஆனால் நீங்கள் நிஜமாலுமே பண்ணுறீங்கன்னா யூ கேன் மென்ஷன் இட் அண்டர் ஹாபீஸ். இது இல்லாமல் நீங்கள் இருக்கிற உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஹாபீஸ் என்னவோ நீங்கள் சொல்லலாம். ஐ பெயிண்ட் அண்ட் ஐ சிங் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹோல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம் அபவுட் ஆர் செல்ஃப்ஸ். கரெக்டாக? நம்ம யார் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதை தாண்டி வந்து நீங்கள் வேறு ஒன்று என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பர்சனாலிட்டி. ஓகே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு லைனில் நீங்கள் சொல்லணும். ஓவராக எலாபரேட் பண்ணக்கூடாது, ஒரு லைனில் நீங்கள் சொல்லணும். And it will also help if you add something as proof. So for example, நீங்கள் வந்து I have leadership qualities அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வார்த்தையால் சொல்கிறது வேற, அதுக்கப்புறமே வந்து I have won a few competitions, right? And those competitions saw me as the ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். உங்களுக்கு புரியுதா? ஸோ இது வந்து உங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்கில் செட்டை வெறும் ஸ்கில் செட்டாக நேம் பண்ணாமல் எனக்கு ப்ரூஃப் இருக்குது அதுக்கு அப்படின்னு காட்டுற ஒரு விதமாக அது இருக்கும். கிளியரா? ஸோ தே வில் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இந்த பர்சன் வந்து சும்மா சொல்லலை, அவங்கக்கிட்ட வந்து சாலிடாக ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே யூ கேன் ஆட், ரைட்? ஸோ டு ரீகேப், ஸ்டார்ட் வித் யுவர் நேம், எங்கேருந்து வரீங்க, இப்போ எங்கே இருக்கீங்க, ரைட்? அகாடமிக்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் என்டையராக சொல்லுங்கள், அதில் உங்கள் இன்டர்ன்ஷிப்ஸும் சேர்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஹாபீஸ்க்கு போகிறதுக்கு, அதாவது அந்த டைம் பாஸ் ஹாபீஸ் ரிலேட்டட் போகிறதுக்கு முன்னாடி டாக் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களோட ஸ்கில்ஸ் என்னது அப்படின்னு சொல்லுங்கள். அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ப்ரூஃப் இருக்கான்னு யோசிச்சுட்டு பேசுங்க. ப்ரூஃப் இல்லைன்னா விட்டுருங்க, பேச வேண்டாம். ஓகே, எண்டில் வந்து டாக் அபவுட் யுவர் ஹாபீஸ். ஸோ அதில் வேலை ரீதியாக நீங்கள் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ஃப்ரீ டைமில் டெவலப் பண்ணிக்கிறீங்கன்னு பேசலாம். அண்ட் முடியும் போது உங்களோட மற்ற வேலை ரிலேட்டட் இல்லாத ஹாபீஸ் பற்றி பேசிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, அவ்வளோதான். இதுதான் இன்ட்ரடக்ஷன். ஓகேயா? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கொஷின்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரும். அண்ட் இதில் வந்து டோன்ட் சே ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யூனோ கொலாபரேட் வித் யுவர் ஒர்க் ஃபை, அதெல்லாம் இதில் சொல்லாதீங்க. ஓகேயா? இதில் வந்து ஜஸ்ட் உங்களை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிளியரா? எஸ். ஸோ ஐ திங்க் நான் ஒரு டீட்டெயில்டு ஐடியா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேயா? ஆல்ரைட்.